ஓம் சாந்தி 16/2/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை கயிறை ஒரு தந்தையுடன் கட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய கனெக்ஷன் ஒருவருடன் இருக்கிறது. ஒருவருடன் உறவை கட்டி காக்க வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் ஆத்மா தனது கயிறை பரமாத்மாவுடன் இணைக்கிறது. இந்த பழக்கம் அஜ்ஞான காலத்தில் எந்த வகையில் தொடர்ந்து வருகிறது? பதில்: திருமணத்தின் போது பெண்ணின் முந்தானையை கணவரோடு கட்டி வைக்கிறார்கள், அதாவது முடிந்து வைக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் இவருடைய துணையாக இருக்க வேண்டும் என்று மனைவி புரிந்து கொள்கிறாள். நீங்கள் இப்போது உங்கள் முந்தானையை பாபாவுடன் இணைத்திருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு தந்தையின் மூலம் பாலனை கிடைக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த முரளில பாபா அவர் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்றத புரிய வைக்கிறார். எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தந்தைகள் பாருங்க, கார்கள்லயோ விமானங்கள்ல எல்லாம் டிராவல் பண்றாங்க. ஆனால் நான் இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற உடல்ல பிரவேசம் செய்து உங்களுக்கு சேவை செய்ய வர அப்படின்றார். நம்முடைய வாழ்க்கை கயிறு பரமாத்மாவோடு கட்டியிருக்கு. உலகத்துல திருமணத்தின் போது அந்த பெண்ணுடைய முந்தானையை கணவரோடு முடிச்சு வைக்கிறாங்க. பாபா சொல்றார், அது எல்லைக்கு உட்பட்ட ஸ்தூல விஷயம். அப்போ அந்த பெண் என்ன நினைப்பா? இவர்தான் என்னுடைய துணைவர், இனி வாழ்நாள் முழுவதும் இவரோடு தான் நான் வாழணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா? அது போல பாபா சொல்றார், இது சூக்ஷ்ம விஷயம். உங்களுடைய வாழ்க்கை கயிறு பரமாத்மாவோடு இணைந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மானசீகமாக சூக்ஷ்மமாக பாபாவுடன் வாழணும். அவர்தான் நம்முடைய துணைவர். வாழ்நாள் முழுவதும் அவரோடு தான் இருக்கணும். அவர்தான் நம்மை பாலனை செய்வார். இந்த உறவை கட்டி காக்கணும். அப்ப நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் புரிய வைக்கிறார். அதாவது இங்கு ஆத்மாக்கள் பரமாத்மாவோடு யோகத்தால் இணையணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சூக்ஷ்ம இணைப்பு. அடுத்தது பாபா குட்டி கரணத்தினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். குட்டி கரணம் போடும் போது தலை நிச்சயம் காலை தொடும் அல்லவா? அது போல சங்கம யுகத்துல பிராமணர்களாகி பிறகு தேவதைகள் ஆயிடுவோம் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையால இன்று நாம் என்னவாக இருக்கிறோம், நாளை நாம் என்னவாக போகிறோம் என்ற போதை நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்றார். வரதானத்துல பாபா உங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் உலக நன்மைக்காக சேமியுங்க அப்படின்றார். நேரம் என்ற பொக்கிஷத்தையும் சரி, எனர்ஜி என்ற பொக்கிஷத்தையும் சரி, அல்லது ஸ்தூல பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, குறைவாக செலவு செய்து அதிகமான பலனை அடையக்கூடியவர்களாக ஆகுங்க அப்படின்றார். குறைவாக செலவு செய்தால்தான் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். அதை உலக நன்மைக்காக யூஸ் பண்ண முடியும். ஆகையால உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி இருக்கேன், சுபாவ சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய ஃபேமிலி, அதுக்கே நீங்க முழு பொக்கிஷங்களை செலவு செய்திடாதீங்க. அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுங்க. அப்பதான் உலக சேவைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி வெற்றி சொரூபர் ஆக முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: வாழ்க்கை கயிறை உன்னோடு கட்டி இருக்கிறேன். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கை கயிறை உன்னோடு கட்டி இருக்கிறேன் என்று பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்யா தன்னுடைய வாழ்க்கை கயிறை கணவனோடு கட்டுகிறாள் என்றால் வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்கிறாள். பிறகு கணவர்தான் பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்க்கை கயிறை தந்தையுடன் கட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம், டீச்சருடன் கட்டியிருக்கிறீர்கள் என்றும் சொல்லலாம், குருவுடன் கட்டியிருக்கிறீர்கள் என்றும் சொல்லலாம். ஆத்மாக்களின் வாழ்க்கை கயிறை பரமாத்மாவோடு கட்ட வேண்டும். அது எல்லைக்கு உட்பட்ட ஸ்தூல விஷயம். இது சூக்ஷ்ம விஷயம். நாம் வாழ்க்கை கயிறை ஒருவரோடு கட்டி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது உங்கள் கனெக்ஷன் ஒருவருடன் இருக்கிறது. ஒருவரோடு உறவை கட்டி காக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடமிருந்து நமக்கு மிகவும் நல்ல சுகம் கிடைக்கிறது. அவர் நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். ஆகையால் அப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது ஆன்மீக கயிறு.
நாம் நமது ஆத்மாவின் கயிறை பரமாத்மாவோடு கட்டியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நமக்கு அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த அல்பகால வாழ்க்கை கயிறால் கீழே இறங்கியே வந்தீர்கள். இங்கே 21 பிறவிகளுக்கு கேரண்டி கிடைக்கிறது. உங்கள் வருமானம் எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது. ஆகையால் இதில் தவறு செய்யக்கூடாது. மாயா அதிகமாக தவறுகளை செய்ய வைக்கிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கும் சிவபாபா நிச்சயம் சங்கம யுகத்தில் தான் வருவார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் உலகத்திற்கு தெரியாது. ஆகையால் தான் கோடியில் சிலர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது கோடியில் ஒரு சிலர் தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறது. ஆத்மாக்களுடைய கயிறு பரமாத்மாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சரீரத்தின் விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருக்கலாம். புத்தியினால் நினைவு செய்ய வேண்டும். அது ஸ்தூல முந்தானை. இது ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவோடு இருக்கும் யோகம். லட்சுமி நாராயணரின் கோவில் இருக்கிறது. இவர்கள் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஆஸ்தியை கொடுத்தது யார்? நிச்சயம் சொர்க்கத்தை படைப்பவர்தான் கொடுத்திருப்பார். அப்படி என்றால் சங்கம யுகத்தில் தான் ஞானத்தை கொடுத்திருப்பார். சத்தியுகத்தில் கொடுத்திருக்க மாட்டார். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பும் தந்தை வந்து மனிதர்களை தேவதைகளாக மாற்றி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். முதலில் பிராமணராக ஆக வேண்டும். குட்டி கர்ணம் போட்டால் தலை நிச்சயம் காலை தொடும். உண்மையாகவே நாம் இப்போது பிராமணராக மாறியிருக்கிறோம். யாகத்திற்கு நிச்சயம் பிராமணர்கள் தேவை. இது சிவன் அல்லது ருத்ரனின் யாகம். ருத்ர ஞான யஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாக்களின் வாழ்க்கை கயிறு பரமாத்மாவோடு இணைந்திருக்கிறது. இந்த கயிறு ஏன் கட்டப்படுகிறது? சதா சுகத்தின் ஆஸ்தி அடைவதற்காக. இந்த நேரம் இந்த உடலில் 2 மூர்த்திகள் ஒன்றாக இருக்கிறார்கள், பிரம்மா மற்றும் சிவன். சங்கரர் ஒருபோதும் பாகத்தில் வருவதே இல்லை. சத்தியுகத்தில் இந்த ஞானம் மறைந்து போய்விடும். இதெல்லாம் நாடகத்தில் நடக்க வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் தந்தை வந்து மீண்டும் ஸ்தாபனை செய்ய முடியும். தந்தை சொல்கிறார், நான் ஞான வேள்வியை படைக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த யாகத்தில் ஸ்வாஹா ஆகிவிடும் என்று. இந்த விநாச ஜுவாலை இந்த யாகத்தில் இருந்து வெளிவர வேண்டும். பிறகு தூய்மையற்ற உலகத்தின் அழிவு ஏற்பட போகிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று பாடப்பட்டிருக்கிறது. எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்போது பக்தியின் மீது வைராகியம் வருகிறது. உங்களுக்கும் ஞானம் கிடைத்தது. அப்போது பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டது. முழு பழைய உலகத்தின் மீதும் வைராகியம் ஏற்பட்டது. இப்போது இந்த உலகம் சுடுகாடாக இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். என்னை நினைவு செய்தால் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள். பாவ கர்மங்களும் அழிந்து போய்விடும். வேறு உபாயமே இல்லை. யோக அக்னியால் தான் பாவங்கள் சாம்பல் ஆகும். கங்கையில் குளிப்பதால் ஆகாது என்று பாபா புரிய வைக்கிறார். மாயா உங்களை முட்டாளாக மாற்றிவிட்டது என்று தந்தை சொல்கிறார். இப்போது நான் உங்களை லக்ஷ்மி நாராயணரை போல் மாற்ற வந்திருக்கிறேன். இன்று நாம் என்னவாக இருக்கிறோம், நாளை நாம் என்னவாக போகிறோம் என்ற சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் மாயா ஒன்றும் குறைந்தது கிடையாது. மாயா கயிறை கட்ட விடுவதில்லை. ஒரே இழுப்பறி ஏற்படுகிறது. நாம் தந்தையை நினைவு செய்கிறோம். பிறகு என்னவாகிறது என்றே தெரிவதில்லை. மறந்து விடுகிறோம். இதில் உழைப்பு இருக்கிறது. அரைக்கல்பமாக பக்தி செய்து நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்கள் என்பது தந்தைக்கு தெரியும். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்கள் களைப்பை நீக்கி விடுகிறார். இப்போது பக்தியின் இருள் நிறைந்த மார்க்கம் முடிவடைகிறது. இந்த துக்கதாமம் எங்கே? அந்த சுகதாமம் எங்கே?
நான் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். தந்தை துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்றக்கூடியவர், எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர் என்று தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாரலௌகீக தந்தை மிகவும் எளிமையானவர், எந்த ஆடம்பரமும் இல்லை. மற்ற தந்தைகள் கார்களிலும் விமானங்களிலும் சுற்றி வருகிறார்கள். நான் தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற உடலில் குழந்தைகளுக்கு சேவை செய்ய வருகிறேன். ஹே அழியாத சர்ஜனே, வாருங்கள், வந்து எங்களுக்கு ஊசி போடுங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். இப்போது ஊசி போடப்படுகிறது. யோகா செய்யுங்கள், அப்போது உங்கள் பாவங்கள் சாம்பல் ஆகும் என்று தந்தை சொல்கிறார். தந்தை 63 பிறவிகளின் துன்பங்களை நீக்கக்கூடியவர், 21 பிறவிகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உங்களுடைய புத்தியின் ஆன்மீக கயிறை ஒரு தந்தையுடன் கட்ட வேண்டும். ஒருவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நாம் மிகவும் இனிமையான மரத்தின் செடியை நட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் முதலில் தன்னை மிக மிக இனிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களையும் உலக நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வெற்றி சொரூபர் ஆகுங்கள். உங்களுடைய எல்லைக்குட்பட்ட குடும்பத்தில், உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தின் குடும்பத்தில் அதிக நேரத்தை ஈடுபடுத்தி விடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய குடும்பத்திலிருந்து விடுபட்டு, அதாவது மேலான நிலையில் இருங்கள். மேலும் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் சமநிலை வையுங்கள். அப்போது அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனத்தினால் குறைந்த செலவில் நிறைந்த பலன் அடையக்கூடியவர்கள் ஆகிவிடுவீர்கள். இப்போது நேரம் என்ற பொக்கிஷத்தையும், எனர்ஜி என்ற பொக்கிஷத்தையும், ஸ்தூல பொக்கிஷங்களையும் குறைவாக செலவு செய்து அதிக பலன் பெறக்கூடியவர்கள் ஆகுங்கள். இவைகளை சுயத்திற்கு பதிலாக உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். அப்போது வெற்றி சொரூபர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், ஒருவரின் ஈடுபாட்டில் சதா மூழ்கி இருந்தால் தடையற்றவராக மாறிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.